ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 29/8/2024 வியாழக்கிழமை. இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் புதன், சிம்மராசியில் சூரியன், கன்னிராசியில் சுக்கிரன் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீனராசியில் ராகு. சந்திரனை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை 12 ராசிகளின் வரிசையில் சுபயோக பலன்களும் சுப பலன்களையும் பெறக்கூடிய 3 ராசிகள் சிம்மராசி, கன்னிராசி, துளாராசி. இந்த 3 ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களையும் சுபயோக பலன்களும் பெறவிருக்கின்றன. முதலில் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் சொந்த ராசியிலேயே ஆட்சி பெறுகிறார். சந்திரன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், திருவாதிரை நட்சத்திரத்தில். தங்களுடைய பிரயாணங்களால் நற்பலன்களை பெறுவீர்கள். வெளியூரிலிருந்து அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். அதை தவிர தங்களுடைய உறவினர்கள் மூலமாக சில நற்செய்திகளும் தங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும். 2ஆம் இடத்து அதிபதி புதன் 12இல். செலவுகள் அதிகம், வரவுகளும் அதிகம். வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஜென்மராசியில் சூரியன் ஆட்சி பலன் பெற்றிருப்பதால் சிலர் தங்களது நெய்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது கோவொர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது உடனிருப்பவர்கள் என்று சொல்வார்கள். இவர்கள் தங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் தாங்களாகவே செயல்பட்டீர்களானால் மிகவும் நல்லது. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் சிம்மராசிக்காரர்கள். இரண்டாவதாக கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்கு அதிபதி யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், 2-9 அதிபதி சுக்கிரன் ஜென்மராசியில் கேதுவுடன் இருக்கிறார், நீச்சமடைந்து காணப்படுகிறார். இருந்தாலும் ராசியாதிபதி புதன் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தங்களுடைய தொழிலில் மேன்மை உண்டு, தங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி உண்டு, தங்களுடைய தொழிலில் லாபம் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை அதாவது சாப்பாடு சம்பந்தமான தொழிலில் வியாபாரம் அதிகரித்து லாபம் அதிகமாகக்கூடும். பொதுஜன தொடர்பு உடைய தொழிலில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறவங்க, இகாம் ஆஃபீஸு, இது போன்ற கம்ப்யூட்டரை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், பொதுஜன தொடர்பு, இது போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று லாபம் அதிகரிக்கும். புதன் பொறுத்தவரையில் கடகராசியில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில். உணவு சம்பந்தப்பட்ட துறையில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் லாபம் அதிகரிக்கும். ஆக மொத்தத்தில் கையில் பணவரவு வரும். வியாபாரம் மூலியமாக வரலாம், அல்லது பிறருடைய பணம் தங்கள் கைக்கு வரலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு விதமான வரவு இன்று தங்கள் கைக்கு வந்து சேரும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கடன் பெற வேண்டிய அவசியம் இல்லை, கவலை இல்லை. சந்தோஷமாக இருப்பீர்கள் குடும்பத்தினருடன். இதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். மூன்றாவதாக துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியே சந்திரன் தான். சந்திரனுக்குடைய கர்மஸ்தானத்திற்குடைய சந்திரனுடைய தொழில் என்று சொல்லக்கூடிய சாப்பாடு சம்பந்தமான மெஸ்ஸு, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டீ ஸ்டால், இது போன்ற
துறையில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அதீதமான வியாபாரத்தை பெற்று லாபம் அதிகரிக்கக்கூடும். ஏனெனில் 10ஆம் அதிபதி சந்திரன் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில். எனவே லாபம் அதிகரிக்கக்கூடும். பொருள் வரவு உண்டு, தனவரவு உண்டு, அவற்றுக்கேற்றாற் போல செலவுகள் உண்டு. சுப செலவுகள் ஒன்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் சுப விஷயத்திற்குண்டான பேச்சுக்கள் வீட்டில் நடைபெறும். அது திருமணமாக இருக்கலாம், வீடு கட்டுக்க உண்ட விஷயமாக இருக்கலாம், வெளிநாடு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சுப விஷயங்களுக்கு உண்டான பேச்சுக்கள் வீட்டில் நடைபெறும். அதற்குண்டான ஏற்பாடுகள் நடைபெறும். அதற்குண்டான தருணங்கள் வந்து சேரும். அதற்குடைய பொருள் வரவும் தங்களுக்கு வந்து சேரும். எனவே குடும்பத்துடன் குதூகலமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் துளாராசிக்காரர்களுக்கு. தினசரி 12 ராசிகளில் ஒரு ராசி சந்திராஷ்டமம் எனும் பிடியில் இருக்கக்கூடும். அந்த வகையில் இன்றைய நாளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் நலனில் பார்த்து கொள்ளவும், மனநலனையும் பார்த்து கொள்ளவும், பிறருடன் தர்க்கங்களை தவிர்த்து கொள்ளவும், வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளவும், வெளியில் செல்லும்போது எவருடனும் அதிகமாக பேச்சை வைத்து கொள்ளாது நல்லது. தாங்கள் வேலை செய்யும் இடங்களில், பணிபுரிகின்ற இடங்களில் தங்களுடைய மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள் அல்லது கோவொர்க்கர்ஸ், உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் முதலியோருடன் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.